அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 40% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 18% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 50% உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 984 ரூபாய் 87% உள்ளது. இந்தியாவுக்கு 279 ரூபாய் 90% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்று மாலை 4:30 பிறகு தான் திறப்பாங்க. 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். கோயத்தோடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரும் மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தார். நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா, அல்முசைனி, சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால பல எக்ஸ்சேஞ்சுகளையும் நல்ல ஆஃபர்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா, இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 899 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 48 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 443 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 198 ஃபீல்ஸ். தங்க விலையும் அதிகரிச்சிருச்சு. குவைத்தில் தொடர்ந்துமே குவைத்தை நாசமாக்கும் நாசகார செயல்கள். மீண்டும் பிடிபட்டது ஒரு கண்டெய்னர். சோதனை செய்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி. இஸ்ரேலுக்கு அடுத்ததாக சவுதி அரேபியாவில் தாட் ஏவுகணையை வழங்கிய அமெரிக்கா. சைனாவிடமிருந்து 40 புதிய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்கிய ஈரான். இறைச்சி கடைகளில் 1000 கிலோக்கும் மேல் பழுதாகிய பழைய இறைச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சிகரெட் பண்டல்களுடன் வந்த வாகனம் பிடிபட்டது. அதே போல ரெஹா பகுதிகளில் திடீர் தீ விபத்து. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை இந்த வார இறுதி வரைக்கும் தொடர்ந்துமே தூசி காற்று இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாலைவன பகுதிகளில் அதிகமான தூசி காற்று மற்றும் மணலுடன் சேர்ந்த வீதிகள் காணப்படுகின்றது. வாகன சாரதிகளை தயவு செய்து கவனம். இப்போ ரீசெண்டாக நடந்த வாகன விபத்து வஃப்ரா பகுதிகளில் இலங்கையர் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. நாளை ராஜுவன் சாரதிகளை தயவு செய்து கவனம். வேகத்தை முடிந்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமான தகவல் என்ன பார்த்துட்டு போயிடலாம். குவைத்தில் குவைத்தி பரம்பரை, குவைத்தி குடும்பம், பாபா மாமா எல்லாருமே உண்மையிலே குவைத்திகள் தான். ஆனால் மகன்கள் என்ற பெயரில் சிலர் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு சிலரை மகன்களாக
மாற்றி சிட்டிசன்ஷிப், அதாவது குவைத்துடைய குடியுரிமையில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக போதைப் பொருளில் ஒரு நபர் பிடிபட்டிருந்தார். அவரை பற்றி விசாரணை செய்யும் போது தான் கடைசியில் பார்த்தா அந்த நபர் ஈராக்கு குடியுரிமை உள்ள ஒரு நபர் என்றும் குவைத்தி குடும்பங்களில் ஒரு மகனாக அவர் போலியாக குடியுரிமை எடுத்திருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க குவைத்தில் குவைத்திகள், அதுவும் பரம்பரையாக குவைத்திகளாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிலர் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியும் இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் பிடிபடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்களும் கவனமாக இருக்கு. இதோ லோத்தரி சிஸ்டம் மூலம் ஹஜ்ஜுக்கான அடுத்த சீசன் ரெடியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் சஹல் அப்ளிகேஷன் மூலம் அதற்கான முன்பதிவுகளையும் திறப்பதாக குவைத்துடைய இஸ்லாமிய விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சைனாவிடமிருந்து J-10C ஃபைட்டர் ஜெட்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றது ஈரான். சைனா, ரஷ்யா, அமெரிக்கா எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஐயோ பாவமே அடிபடுறாங்களே அப்படின்னு கொடுக்கறது இல்லை. இவங்க யுத்தம் பண்ணினா அதில் அவங்க லாபம் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவுக்கு தாட் எனப்படும் தடுப்பு ஏவுகணை மிடில் ஈஸ்டிலேயே முதலாவது இஸ்ரேலுக்கு வழங்கிய அமெரிக்கா அடுத்ததாக சவுதி அரேபியாவுக்கும் வழங்கி இருக்குது. அமெரிக்காக்காரன் என்ன திட்டத்துக்காக இதெல்லாம் கொடுக்குறான்றது அல்லாஹு ஆலம். منظومة تاد دفاعية طبعا هذه جت الجيل اللي بعد باتريوت. طبعا المنصة هذه كلها صناعة سعودية. குவைத் உள்துறை அமைச்சகம் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உள்துறை அமைச்சகம் இணைந்து குவைத்திற்கு கடத்தவிருந்த போதைப் பொருள் கண்டெய்னர்கள் மூலம் கடத்திருந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக தொம்மின், அதாவது குவைத்துடைய ரேஷன் பொருட்கள் பிடிபட்டுச்சு. அடுத்த கண்டெய்னர் ஸ்கேனில் போதைப் பொருட்கள், அதுவும் கண்டெய்னருடைய சில பாகங்களில் இரும்பு பட்டிகளுக்குள்ளே மறைத்து கொண்டு வரப்பட்டது தெரிய வந்திருக்குது. குவைத்துடைய குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து இந்த போதைப் பொருள் கும்பலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கடத்தலை. குவைத் அரபு நாடுகள்லேயே மிகவும் அந்த சோஷியலிசமான ஒரு ஃப்ரீடமான நாடு மாதிரி ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ரீடம் கடைசியில் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, இப்போதைக்கு கல்ஃப் நாடுகள்லேயே அதிகமாக போதைப் பொருள் கடத்தப்படுற நாடாகவும் போதைப் பொருள் பாவனையாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாகவும் மாறி வருகின்றது. எங்கே போய் முடிய போகுது இந்த அரபு நாடுகளுடைய நிலைமை அப்படின்னு தெரியல. அல்லாஹு ஆலம், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான தகவல். தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகள்லேருந்தும் சிகரெட்டுகளை இந்த நாட்டுக்கு கடத்த முயற்சிக்கிறாங்க. குறிப்பாக எஜிப்தியர்கள் பிடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரிஜினல் சிகரெட் மாதிரியே போலியான சிகரெட்களை தயாரித்து அதை சின்ன சின்ன பக்காலாக்கள், பெட்டி கடைகள், இந்த மாதிரி இடங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. சிகரெட்லேயும் போலியான சிகரெட்களை தயாரிக்கிறாங்கன்னா அது எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, அதில் அந்த கலப்படம் என்ன, நிக்கோட்டின் லெவல் என்ன, இவங்க சொல்கிற இப்போ சாதாரணமாக ஒரு சிகரெட் பேக்கெட்டில் நிக்கோட்டின் லெவல் என்ன, தார் லெவல் என்ன அப்படின்றது இருக்கும். அப்போ ஒருவேளை இவங்க கலக்கக்கூடிய கெமிக்கல் அதை விட சாதாரணமாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட 10 மடங்கு கூட அதிகமாக இருந்துடலாம். இப்போ இந்த பக்காலாக்களில் வேறு இடங்களில் சிகரெட் வாங்கி அதை பிடிக்கிறதாலையும் வேறு விதமான நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏதோ ரெஹா பகுதிகளில் பிளாஸ்ட், அதாவது வாகனத்துக்குள்ளே திடீர்னு வெடிப்பு சம்பவத்தோட தீ விபத்து ஏற்பட்டிருக்குது.
தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துறது தான், தயவு செய்து கவனம். வாகனத்துக்குள்ளே பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூம், லைட்டர், இன்னும் சில தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. நியூ கைட்லைன்ஸ் issued ஃபார் ஸ்டாஃப்ஸ் ட்ரெஸ். குவைத்தி பணியாளர்களுக்கான ஆடைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக டிஷர்ட்டோட, ஷோர்ட்ஸோட அல்லது சாதாரணமாக பாரம்பரிய ஆடைகளில், அதுவும் சில மாற்றங்களோட எந்த ஒருத்தரும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதில் முக்கியமாக சொல்ல போனால் இந்த சிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலனாய்வு பிரிவு, இதில் சிலர் உண்மையாகவே சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வடிவத்தில், அதாவது நாங்கள் சிஐடி, நாங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்கள்ட்ட வழிப்பறி செய்கிற கும்பலும் இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பேட்சை தொங்க விட்டுருக்கணும். அவங்க சாதாரணமான யூனிஃபார்மில், அதாவது குவைத்தி ஆடைகளில் மட்டும்தான் இருக்கணும். ஷோர்ட்ஸோடையோ அல்லது வேறு ஏதாவது ஆடைகளோட சோதனைகள்லையோ அல்லது தங்களுடைய கடமைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத உறுதி செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு வகையில் வெளிநாட்டவர்களுக்கும் நல்லம். ஏன்னா இந்த ஜம்பர் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் அடிச்சுக்கிட்டு, பனியன் போட்டுக்கிட்டு நானும் போலீஸ் தான், நானும் சிஐடி தான், அவன் பர்ஸை கொடு, அவன் ஐடியா கொடு அப்படின்னு கேட்குறது குறையும். வெளிநாட்டவர்களும் பாதிக்கப்படுறது குறையும். கிட்டத்தட்ட 1 டன் இறைச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது உணவு பாதுகாப்பு குழுவால், ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். இறைச்சி கடைகளில் அதிகமாகவே இந்த மாதிரி ஃப்ராட் வேலைகள் நடக்குது. இறைச்சிகள் வாங்குறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், சரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது நோய்களில் போய் விழ வேண்டி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. Approximately 1 ton of food was seized during the inspection, including 51 frozen sheep carcasses that had been improperly thawed and displayed without any accompanying food safety information. Authorities suspected that the carcasses being sold as fresh, recently slaughtered meat were not. The seizure also included thawed meatheads, which were defrosted and then sold alongside the carcasses as part of complete, fresh slaughtered animals. مجمدة يتم تسييحها وذلك بقصد البيع بوصف أنها طازجة يتم خروجها مع الذبايح. Inspectors also found unsanitary conditions at the facility, including the presence of rat and chicken droppings. Additionally, food handlers were discovered working without valid health certificates issued by the appropriate regulatory bodies. Violations were recorded against both the worker and the employer. دون حصول على شهادة صحية صادرة من الجهات المختصة تم تحرير محضر ضبط للعامل وتحرير محضر ضبط لصاحب العمل. The Public Authority for Food and Nutrition reaffirmed its commitment to safeguarding public health and consumer safety. The authority urged the public to report any meat carcasses lacking official seals that verify their authenticity, whether imported or locally slaughtered. Reports can be made through the authority's communication channels, after which inspectors will take the necessary legal action against those responsible.